வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, மஸ்கட்டில், அதாவது ஒமான், மஸ்கட் கண்ட்ரி நேம் வந்து ஒமான், கேபிட்டல் வந்து மஸ்கட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கக்கூடாது, அதுக்காக நான் சொல்கிறேன். நிறையா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன வந்திருந்தது அப்படின்னா, மஸ்கட் வர்றவங்க ஒரு 400 ரியால் சேலரி இருந்தால் ஃபேமிலியை இங்கே கொண்டு வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஷின் தான் வந்து நிறையா வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. கண்டினியூஸாக இந்த கொஷின் தான் வந்திருந்ததுங்க. ஒரு 400 to 500 சேலரி இருந்தால் மஸ்கட்டில் வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமா, இதுதான் வந்து ஒரு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்தது. இது வந்து உங்களுக்கு சேலரி வந்து வீடியோ பார்க்குறவங்க நினச்சிக்காதீங்க மஸ்கட் வந்தாலே 400 ரியால் 500 ரியால் சேலரி வந்துடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவங்கவுங்க டெசிக்னேஷனுக்கு தகுந்த மாதிரி, எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி சேலரி வந்து மாறுபடும். இங்கே வந்து மினிமம் வந்து இப்போ லேபராக வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து 100 ரியால் தான் வேஜஸ்ஸு. ஒரு சில கம்பெனியில் கொஞ்சம் ஓவர் டைம் கிடைக்கும், பட் மோஸ்ட்லி அந்த 100 ரியாலுக்கே ஒர்க் பண்ணுறவங்க இங்கே நிறையா இருப்பாங்க. இப்போ லேடிஸ் எல்லாம் வந்து இந்த வீட்டு வேலை செய்கிறக்கு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து 100லேருந்து ஒரு 150 ரியால் தான் வந்து அவங்களுக்கு சேலரியே கொடுப்பாங்க. சாப்பாடு தங்குறக்கு இடம் கொடுத்துட்டு 100 to 120 ரியால் இந்த மாதிரி பேசிஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபீமேல் வந்து மோஸ்ட்லி இந்த ஹவுஸ் ஹெல்ப்பராக தான் வருவாங்க. ஒமானி வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் ரோடு போடுற ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வருவாங்க. ஈவன் இந்த லூலூவில் பேக்கிங் செக்ஷனில் கவர் போடுற ஒர்க்கு, அதுக்கப்புறம் இந்த கார் வாஷில் நிறைய இந்த மாதிரி வேறு இதில் இருந்தெல்லாம் ஜாபுக்கு வருவாங்க. சில டைம் எப்படின்னா இந்த ஏஜென்சி மூலமாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருப்பாங்க. கான்ட்ராக்டருக்கு வந்து ஒரு சேலரி கொடுத்துருவாங்க கம்பெனி. கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஒரு அளவான சேலரி கொடுத்துருவாங்க. தங்குற இடம் கொடுத்துட்டு சாப்பாடு கொடுப்பாங்களா என்னன்னு தெரில, மோஸ்ட்லி தங்குறக்கு இடம் கொடுத்துருவாங்க, ஃபுட் இவங்களே அரேஞ்ச் பண்ணிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்கவுங்க டெசிக்னேஷனுக்கு தகுந்த மாதிரி சேலரி வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா? அதில் வந்து ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க 1000 ரியாலுங்கிறதே வந்து பெரிய சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி கிடையாது. நம்ம டெசிக்னேஷன் லெவல் மாற சேலரியோட இதுவும் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், மேக்ஸிமம் கொஷின் வந்து இந்த 400 ரியால் சேலரியில் இங்கே ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியுமா, இதுதான் வந்து கொஷின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் இந்த 400 ரியால் சேலரி வாங்கிட்டு ஊரில் எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை அப்படின்னா தாராளமாக உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து இங்கே இருக்கலாம். அது எப்படி இருக்கும் அந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இருக்குங்க. வர்ற வருமானத்துக்கும் செலவுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போது காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து இங்கே ஜாஸ்தி ஆயிடுச்சு. முதல்ல எல்லாம் வந்து ஒரு 100 to 150 ரியால் இருந்தாலே ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே A to Z வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா பொருளுமே வந்து இங்கே காஸ்ட் வந்து இங்கே ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க. வேட் வந்ததுக்கப்புறமா நிறையா இப்போ ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்குகிறோம்னா கூட அதுக்கு வேட்டு, பாலுக்கு வேட் கிடையாது, பால் வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் வந்து வேட் கிடையாது. அந்த ஒரு பொருளை வந்து மதிப்பு கூட்டுறப்ப வர்றத வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வேட் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து காஸ்ட் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இந்த 400 ரியாலுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 2 செட் ஆஃப் பீப்புள் வந்து இங்கே வருவாங்க. இப்போ ஒரு வெளியில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க யாராக இருப்பாங்க, கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணுங்கிறக்காக வர்றவங்க தான் இருப்பாங்க மேக்ஸிமம், இல்லைங்களா? இதில் வந்து எப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அதாவது 2 செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒரு செட் எப்படின்னா, ஓரளவுக்கு சொந்த வீடு அப்பா அம்மாவே கட்டி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் படிக்க வச்சுருப்பாங்க, அவங்க கேர் பண்ணிக்கிற அளவுக்கு இருப்பாங்க. இன்னொரு செட் எப்படின்னா, இவங்க தான் க்ரோத் ஆகிட்டு இருப்பாங்க, இவங்க தான் பேரண்ட்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு வீடு கட்டுற நிலைமையில் இருப்பாங்க, இல்லை கடன் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ 2 செட் ஆஃப் பீப்புள் வந்து இங்கே கல்ஃபுக்கு வர்றவங்க வந்து இருப்பாங்க. நீங்கள் உங்களோட சிச்சுவேஷனை நீங்கள் தான் மைண்டில் வச்சுட்டு டிசைட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, கடன் எல்லாம் எதுவும் இல்லை, கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சேலரியை வாங்கிட்டு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரலாம். பட் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் சமாளிக்கிறதுக்கு. இந்த 400 ரியாலில் எப்படி நீங்கள் சமாளிக்கலாம் அப்படின்னா, நான் ஓரளவுக்கு ஓரலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ரெண்டில் வந்து ஷேரிங் அக்காமடேஷன் எடுத்துக்குவாங்க. இங்கே உள்ளவங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் கம்மி சேலரி இருக்கிறவங்க வந்து அக்காமடேஷன் வந்து ஷேரிங் எடுத்துப்பாங்க. ஒரே ஒரு ரூமை எடுத்துகிட்டு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி கூட ஷேரிங் பண்ணி இருப்பாங்க. அட்லீஸ்ட் மினிமம் 2 ஃபேமிலியாவது ஷேர் பண்ணி இருந்துட்டு வாடகையை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லைன்னா
ரொம்ப கம்மியான ரெண்ட் எங்கே கிடைக்குதோ அந்த மாதிரி ஃப்ளாட்ஸை வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இப்போ நாங்கள் இருக்க ஏரியா வந்து கேபிட்டல்லேருந்து கொஞ்சம் தள்ளி பர்கா ஏரியாவில் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. இதே நீங்கள் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கீங்க, ஒரு மஸ்கட்லையோ இல்லை அல்குவயரில் இருக்கீங்க, இல்லை ஒரு காலா ஏரியாவில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ரெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இன்னும் அவுட்டர் போக போக நிஸ்வா இந்த சைடு முலந்தா சைடு ருஸ்தாக் சைடெல்லாம் போகிறீங்கன்னா ரெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். 60 ரியாலுக்கு கூட நமக்கு வந்து ரூம்ஸ் கிடைக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வீடுன்னு வைங்களேன், ஒரு ரூம் ஒரு பிஹெச்கே எல்லாம் வந்து 60 to 100 ரியாலுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி ரெண்ட்டை வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கணும். ஓரளவுக்கு அளவான ரெண்ட்டில் இருக்க பார்க்கணும். ரெண்டாவது ஃபுட் எக்ஸ்பென்ஸ் வந்து இங்கே எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் நிறையா திங்ஸ் வாங்காமல் எவ்வளோ அவங்க வந்து குறைச்சிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான், ஒரு 100 ரியாலில் மட்டும்தான் சமாளிக்கணும், அந்த மாதிரி திங்ஸை மட்டும்தான் வாங்கி சமாளிச்சுக்குவாங்க. ப்ரொவிஷனு ஸ்கூல் ஃபீஸ் வந்து மந்த்லி ஃபீஸ் இங்கே கட்டணும், கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் கேபிட்டலில் இருக்கிற ஸ்கூல்ஸை விட அவுட்டரில் இருக்கிற ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மி. உள்ளதிலே கம்மி வந்து இந்தியன் ஸ்கூல் முலந்தா தான், அங்கே மட்டும்தான் ஃபீஸ் கம்மி. மோரார்லெஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். மந்த்லி ஃபீ மாதிரி தான் கட்டணும், பஸ்ஸு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்க. இப்போ என் பசங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா ஆவரேஜாக 136 பெர் மந்த் கட்டுறோங்க. 72 ரியால் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம், பஸ் ஃபீஸ் 50 ரியால். ஸோ 125 ரியால் வந்து நான் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன். அவங்க 10th கிரேடில் இருக்காங்க. ஸோ நம்ம கிளாஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஆவரேஜாக நான் சொல்கிறது வந்து 120 ரியால் நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து வைக்கணும். ஸோ ரெண்ட்டு, ப்ரொவிஷன், ஸ்கூல் ஃபீஸு இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ எங்காவது ஒரு அவுட்டிங் போகிறீங்க, இல்லை ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப ஹைஃபையான ஹோட்டலெல்லாம் போனால் மேனேஜ் பண்ணவே முடியாது. இந்த 400 ரியாலில் வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது. கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த 400 ரியாலில் நீங்கள் வந்து சமாளிக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்னென்னா, இப்போது நமக்கு இப்போ இந்த மாதம் 400 ரியால் வாங்குறீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு வைங்களேன். ஸ்கூல் ஃபீஸு, ரெண்ட்டு, ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இது மட்டும்தான் நீங்கள் பண்ணவே முடியும். இதில் வந்து உங்களுக்கு கம்பெனி வந்து ஏர்ஃபேர் கொடுத்துட்றாங்க, ஃபேமிலி வீசா இருக்குது, ஏர் டிக்கெட்ஸும் உங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வராது, நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். சில கம்பெனிஸில் வந்து ஃபேமிலி வீசா கொடுக்க மாட்டாங்க, இல்லை ஏர்ஃபேர் எக்ஸ்பென்ஸோ கொடுக்க மாட்டாங்கன்னா நம்ம தான் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 400 ரியாலுங்கிறது வந்து ரொம்பவே ரொம்ப தாராளமாலாம் இருக்க முடியாது, நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் இருக்க முடியும். ஓகேவா? நான் ஓவராலாக காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வேணால் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒமானில் எவ்வளோ செலவாகுங்கிறத வந்து நான் காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். பட் இந்த 400 ரியாலை வச்சுட்டு நம்ம வந்து மேனேஜ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபேமிலியை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் 400 ரியால் சேலரி வாங்குறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் கம்பெனி கொடுத்துருது அப்படின்னா இந்த 400 ரியாலில் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல அமௌண்ட் இந்தியன் மணியை வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஆனால் இந்த 400 ரியால் சம்பளத்துக்கு ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ₹1 கூட நீங்கள் மிச்சம் பண்ணவே முடியாது. ஒமானில் வந்து 400 ரியாலில் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் மேனேஜ் பண்ணணும். நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து நீங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஃபேமிலியும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா கூட்டுவாங்க. இல்லை நிறையா அவுட்டிங்ஸ் போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க, இல்லை வீக்கெண்ட்ஸ் ஆனால் வெளியில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபார்மாக சொல்கிறேன் 400 ரியால் வந்து பத்தாது. ஏன்னா இப்போ பேச்சுலராக இருக்கிறாங்க, கம்பெனி அக்காமடேஷன் இல்லாமல் தனியாக சிங்கிளாக இருக்கிற ஒருத்தருக்கே வந்து ஒரு 50 ரியாலாவது ரெண்ட் வரும். ஒரு 30 to 50 ரியால் ரெண்ட் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வரும். எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் எல்லாமே இங்கே பெய்டு தாங்க. கரண்ட்டு பில்லு, தண்ணி, நம்ம யூட்டிலிட்டிக்காக யூஸ் பண்ணுற வாட்டரும் காசு, ட்ரிங்கிங் வாட்டரும் காசு கொடுக்குற மாதிரி வரும். வைஃபை, ஃபோனு எல்லாமே உங்களுக்கு காஸ்ட்டு தான். ஸோ ஆவரேஜாக ஒரு சிங்கிள் மென்னுக்கே வந்து 100 to 150 ரியால் வந்து இங்கே ஸ்பெண்ட் ஆகும். அப்போ நீங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர்றப்ப கண்டிப்பாக இந்த 400 ரியால் வந்து பத்தாம தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனை யோசிச்சுட்டு முடிவெடுங்க. ஃபேமிலியை பிஃபோர் நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பண்ணுங்கள். நீங்கள் வந்து இருந்து பார்த்துட்டு ஒரு 6 மாதம் இருந்து பார்த்துட்டு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். யாரும் வந்து வேலை கிடைச்சதுமே அவசரமாக ஃபேமிலியை வந்து கம்மி சேலரியில் இருக்கிறப்ப கூட்டிகிட்டு வராதிங்க. அதே மாதிரி
நிறைய பேர் வந்து 1000 ரியாலுக்கு மேலே வாங்கினா பெஸ்ட்டாக அந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. 1000 ரியாலுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சேலரின்னு தான் சொல்லுவேன். ஒமானில் வந்து ஒரு சூப்பரான சேலரி. ஒரு 500 to 600 ரியால் நீங்கள் தாராளமாக செலவு பண்ணால் கூட ஒரு 400 ரியால் மிச்சம் பண்ணாலே நம்ம அமௌண்ட்டுக்கு ஒரு 80 to 85,000 வந்து நீங்கள் பெர் மந்த் வந்து மிச்சம் பண்ண முடியும். அது கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, 1000 ரியால் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இந்த ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணலாமான்னு கமெண்ட் வந்திருந்தது. 1000 ரியால் அண்ட் 1000 and எபோவ்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபேமிலி ஸ்டேட்டஸும் கொடுத்துருவாங்க. ஃபேமிலி இங்கேயே இருந்தால் கூட நீங்கள் சாலிடாக ஒரு 85,000 to 1 lakh வந்து மிச்சம் பண்ண முடியும். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் தான், எல்லாமே வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் தான். இந்த 400 ரியால் வந்து ரொம்ப கஷ்டம்தான், பட் என்னோட லைஃப் ஸ்டைலை நான் சுருக்கிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. பட் நீங்கள் வேலைக்கு வந்ததுமே ஒரு 3 மாதம் இருந்து அனாலிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபேமிலியை கூப்பிட்டு வாங்க. நான் வந்து ஒமான் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோவோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆர் வந்து பின்டு கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பார்த்ததுக்கு அப்புறமா டிசைட் பண்ணிக்கோங்க, இந்த 400 ரியால் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 400 ரியால் சேலரியை கூட இது வந்து பேசிக் சேலரி அலவன்ஸ் எல்லாம் சேர்ந்து 400 வருதா, இல்லை பேசிக் ஒரு 400 கொடுத்துட்டு அதெல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அலவன்ஸ் வருது, ஒரு 100 to 150 ரியால் எக்ஸ்ட்ரா வருதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து பிக் பண்ணிட்டு வாங்க. பட் கரெக்டாக 400 தான் வருதுன்னா திங்க் நிறைய யோசிங்க. ஃபேமிலி கூட்டு வரக்கு முன்னாடி யோசிச்சுட்டு முடிவெண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு மஸ்கட் ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர் வீடியோஸ்க்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். See you in another video. Bye.